Hello friends, welcome to my channel. Today 9th standard Polynomials exercise 2.4 பார்க்கலாம். இதில் first sum பாருங்க. Determine which of the following polynomials has x plus 1 a factor. அதாவது கொடுத்திருக்கிற polynomialsல எந்த polynomialக்கு வந்து x plus 1 வந்து ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாலினாமியல் பார்க்கலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து ஒரு ஃபேக்டர். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு -1, அதாவது எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு -1. ஸோ பிஎஃப்எக்ஸ் வந்து நமக்கு தெரிய கொடுத்துருக்காங்க. பிஎஃப் இப்போது -1ன்னு சொல்லி அப்ளை பண்ண போகிறோம் அந்த பாலினாமியலில். அப்போது எக்ஸ் க்யூப்னா -1 ஹோல் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1. அதனால் கம்பல்சரி நம்ம ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும் -1 + 1. ஓகேங்களா? -1 ஹோல் க்யூப் வந்து -1 -1 இன்ட்டு -1 + 1. இந்த மைனஸ் வந்து ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி எழுதும்போது -1ன்னு வந்துடும். அப்புறம் பேலன்ஸ் வந்து +1 இருக்குது. ஓகேங்களா? இப்போது மைனஸ் தான் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு -1 இருக்குது, இங்கே ஒரு -1 இருக்குது, அப்போ -2. இங்கே ஒரு +1 இருக்குது, இங்கே ஒரு +1, அப்போ +2. ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 0 கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து 0 கிடைச்சிதுன்னா அந்த P ஆஃப் -1ஓட வேல்யூ வந்து 0 வந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து ஃபேக்டர். இப்போ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ஃபேக்டர் கிடையாது. இப்போ நமக்கு வந்து பிஎஃப் -1 வந்து 0 கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அதாவது கொடுத்துருக்குற பிஎஃப்எக்ஸோட ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிடலாம். செகண்ட் சம் பார்க்கலாம். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அதே சேம் ஃபேக்டர் தான். ஏன்னா ஒரே ஃபேக்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸ் -1 தான் எல்லாத்துக்குமே எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மில் வந்து பார்த்திங்கன்னா 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, 4 டைப் ஆஃப் பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்னு சொல்லி தான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிஎஃப் -1 அதை வந்து இந்த பாலினாமியலில் அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸுக்கு பதிலாக. ஸோ -1 ஹோல் பவர் 4 ப்ளஸ் -1 க்யூப் ப்ளஸ் -1 ஸ்கொயர் -1 ப்ளஸ் 1. ஓகேங்களா? -1 ஹோல் பவர் 4 வந்து பார்த்திங்கன்னா +1 ஆயிரும். -1 ஹோல் பவர் 3 வந்து பார்த்திங்கன்னா -1 வந்துடும். ஓகேங்களா? இது வந்து ஆட் நம்பர், அதனால் மைனஸ் வேல்யூ தான் வரும். -1 இன்ட்டு -1 +1 ஆயிரும். இது வந்து ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி எழுதணும்னா -1 + 1, அந்த +1 அப்படியே வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போது இங்கே ஒரு +1 இருக்குது, இங்கே ஒரு +1, இங்கே ஒரு +1, 3 ஆட் பண்ணால் 3 கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இங்கே -1 வந்து -2 ஆயிரும். இப்போ 3 - 2 வந்து 1 கிடைக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் -1 வந்து 1 கிடைக்குது அதோட வேல்யூ. இப்போ பிஎஃப் -1 வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து இதோட ஃபேக்டர் கிடையாது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் பிஎஃப்எக்ஸ். பிஎஃப்எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே பிஎஃப் -1ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ -1 ஹோல் பவர் 4 ப்ளஸ் 3 இன்ட்டு -1 ஹோல் பவர் 3 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -1 ப்ராக்கெட் எழுதிக்கிட்டோம், இந்த +1. ஓகேங்களா? அடுத்தது -1 ஹோல் பவர் 4ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா +1, 3 இன்ட்டு -1 ஹோல் பவரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1, அப்போ 3 இன்ட்டு -1 ப்ளஸ் 3 இன்ட்டு -1 ஹோல் ஸ்கொயர் என்னது -1 இன்ட்டு -1 +1 ப்ளஸ் -1 ப்ளஸ் 1. ஓகேங்களா? இங்கே 1, 3 இன்ட்டு -1 -3, இங்கே வந்து 3 இன்ட்டு 1 3. இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி எழுதும்போது ப்ளஸ் இன்ட்டு -1, அப்புறம் பேலன்ஸ் இந்த +1 அப்படியே எழுதிடுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த +1ம் -1ம் கேன்சல் ஆயிரும், +3யும் -3யும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் வந்து நமக்கு 1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 1 தான் ஆன்சர். இப்போ வந்து பிஎஃப் -1 வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா?
pf minus 1 ஓட வேல்யூ வந்து எப்படி இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x cube ப்ளஸ் 3x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த்து சம் பார்க்கலாம். x³ மைனஸ் x² மைனஸ் ப்ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ளஸ் √2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் √2. இங்கே pf minus 1ஓட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம். x³ வந்து -1 ஹோல் பவர் க்யூப் மைனஸ், இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் இங்கே போட்டோம். எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1. ஸோ ப்ராக்கெட்டில் -1 போட்டு ஹோல் ஸ்கொயர் போடணும். ஓகேங்களா? இப்போ மைனஸ் 2 ப்ளஸ் √2 எக்ஸ் வந்து இன்ட்டு -1. ஓகேங்களா? ப்ளஸ் √2 -1 க்யூப் வந்து பார்த்திங்கன்னா -1. இந்த -1 ஸ்கொயர்டு வந்து பார்த்திங்கன்னா +1 ஆயிரும். +1 இன்ட்டு -1. ஓகேங்களா? இந்த மைனஸ் வந்து இங்கே அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த -1 இந்த வெளியே இருக்கு இல்லையா, இதை வந்து 2 மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். அதாவது ஒரு 2 இன்ட்டு -1 -2 ப்ளஸ் √2 இன்ட்டு -1 -√2. ஓகேங்களா? இந்த மைனஸ் அப்படியே தான் இங்கே வந்துடும். இந்த மைனஸ் மட்டும்தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கிறோம். ப்ளஸ் √2. ஓகேங்களா? இப்போ வந்து -1 ஆட் பண்ணால் -2 வந்துருச்சு. இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த மைனஸால் உள்ள மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் √2, இந்த பேலன்ஸ் ப்ளஸ் √2 எழுதிடுறோம். ஓகேங்களா? இப்போது இந்த -2வும் இந்த +2வும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இங்கே ஒரு ப்ளஸ் √2 இங்கே ஒரு ப்ளஸ் √2 இருக்குது. ஸோ 2 ஆட் பண்ணும்போது 2√2 கிடச்சிருக்கு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா pf minus 1 is not equal to 0 வந்திருக்கு. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் ஃபேக்டர் இல்லை. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் x³ மைனஸ் x² மைனஸ் 2 ப்ளஸ் √2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் √2. ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.